என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஹலோ வெல்கம் வெல்கம் பேக் டு சரணகல் யூடியூப் சேனல். நம்ம வந்து இன்னைக்கு வந்து டேயோட 7ல இருக்கும். டே 7 வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டேவா போச்சு டைஸ் நமக்கு. எப்படி சொல்றது, நைட் ஷிஃப்ட்ல சரியா தூக்கம் இல்லாம இங்கேயும் ஒன்றும் தூக்கம் இல்லாம ஒரு மாதிரி டம்பா இருக்கு. இன்னைக்கு டேவே அந்த அளவு டிசிப்ளினா ஃபாலோ பண்ண முடியல. சாப்பாடுல இருந்து எதுவுமே என்னடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் டே 7 வந்துச்சு. டே 7 அப்படிதான் இருந்துச்சு. டே 8 நல்லா போகணும். ஏன்னா ஹியூமன் லைஃப்ல பாத்தீங்கன்னா எல்லாம் சகஜம் தானே. எல்லா நாளும் ஒழுங்கா கரெக்டா போகணும்னு சொல்ல முடியாதுங்க. அது மாதிரிதான் இன்னைக்கு போச்சு. பட் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டேன் இருக்கேன். மார்னிங் பட்ஜெட் நல்லா ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் வந்து மீடியமா ட்ரை பண்ணேன். ஈவினிங் போல முடியல. பொய் சொல்ல கொஞ்சம் கடைசியா இருக்கு. என்னடா பட்டர் பிஸ்கெட் காஃபி குடிச்சிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து நைட் மறுபடியும் நைட் வெயிட் டின்னர் தான் இப்போ உப்புமா தான் இருந்திருக்கோம். அதர்வைஸ் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து நம்ம நைட் ஷிஃப்ட் கிளம்ப போகிறோம். என்னென்னலாம் சாப்பிட்டோம்னு சொல்லிட்டு வீடியோவில் வந்து ஒவ்வொரு லஞ்சுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வச்சு சாப்பிட்டேன், லஞ்சுக்கு இது சாப்பிட்டேன், டின்னருக்கு இது சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு வீடியோவில் போடுறேன் பாருங்க. முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு ஓரளவு சேஞ்சஸ் தெரியுது பாடியில. 21 டேஸ் இப்படினாச்சு ஃபோக்கஸ்டா வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதனால தான் போராடுறேன். பட் எப்படி சொல்றது, ஒரு ஆனா அது ஏன்னு தெரியல. யாராச்சும் கமெண்ட்ல சொல்லுங்க. குழம்புல அதையும் சொல்றேன், கண்டினியூஸா போடுறேன். ஏதாச்சும் ஒரு வீடியோ வச்சு நல்ல ரீச் கிடைக்கும் சும்மா ஏனோ பண்ணா நல்லா போகுது. சரி, ஒரு விஷயத்துக்காக ஃபோக்கஸ் பண்ணி டிசிப்ளினா ஃபாலோ பண்றது வந்து போகவே மாட்டேங்குது. ஆனா கன்சிஸ்டன்சியா போகணும்னு சொல்லிட்டு ஃபுல்லா ட்ரை பண்ணி போட்டுட்டு இருக்கேன். கண்டிப்பா ரீச் ஆகும் நம்புறேன். ரீச் ஆகும், வாட் எவர் ரீச் ஆகுதோ இல்லையோ. ஆனா இன்னொன்னும் இந்த 21 டேஸ் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணணும்னு ட்ரை பண்றேன். எனக்கு நானே ஒரு இன்வெஸ்டர்ப்பா ஒரு டே பை டே புஷ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால கொஞ்சம் ஹார்டா இருக்கு. லைஃப்ல நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் கடந்து போயிட்டு கடந்து ஒரு மாதிரி ஹார்டா தான் இருக்கு. பட் இருந்தாலும் கண்டினியூஸா போடுவேன், போட்டுக்கிட்டே இருப்பேன். சப்போர்ட்டை கொடுங்க. ஓகேங்களா? டே 8 இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருக்கணும். நீ நல்லபடியா போயிட்டு நல்லபடியா முடிச்சுட்டு வந்தா நல்லபடியா ரெஸ்ட் எடுத்துட்டு டே 8 வந்து நல்லபடியா ஸ்டார்ட் பண்ணுங்க. யாரும் உதவி பண்ணிக்க. கோவம் வந்து பயங்கரமா வருதுங்க. சுத்தனால எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது. நானே சொல்றது தெரியல கைஸ். ஏதாச்சும் ஒரு விஷயம் ஃபோக்கஸ்டா எதனாச்சும் ஒரு விஷயத்த பேசும்போது பாடி என்னன்னே தெரியல. இந்த வெயிலா என்னன்னே தெரியல. ஒரு மாதிரி என்னடா அது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா அதெல்லாம் கடந்து வந்து போராடி பண்ணிட்டு இருக்கேன். பட் என்னதான் எவ்வளவு கோவம் வந்தாலும் சரி, அந்த கன்சிஸ்டன்சியை விட மாட்டேன். விடாம போட்டுட்டு இருக்கேன். இனிமேட்டும் 21 டேஸ் சேலஞ்சை கம்பல்சரி 21 வீடியோஸோட கம்பல்சரி நம்ம முடிக்கிறோம். முடிச்சே போயிருந்தோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு முழு சப்போர்ட்டை கொடுங்க. என் வீடியோ வந்து ஒரு என்ன சொல்றது பாத்தீங்கன்னா, எங்கேஜிங்கா இருக்கா எனக்கு தெரியல. யாருனாச்சும் எனக்கு கமெண்ட்னு சொல்லுங்க. நான் முடிஞ்ச அளவு திருப்பி எப்படி எங்கேஜிங்கா கொண்டு வரணும் பாக்குறேன். இன்னும் இந்த 21 டேஸ்க்கு எப்படி கொஞ்சம் எங்கேஜிங்கா மாத்தணுன்ற ஐடியா வந்து நானே ட்ரை பண்ணி கண்டுபிடிச்சு வேணா அது ஒவ்வொரு டே பை டே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி போடுறேன். உங்களோட சப்போர்ட் கொடுக்கறதுக்காக நன்றி. மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான வந்து டர்ன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன் guys. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நல்லது தோல்வி ஒண்ணுமே இருக்காது. பாய். டே சந்திக்கலாம் guys. பாய்.